மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தில் ரூபாய் 22 கோடி மதிப்பீட்டில் விரிவாக்கப் பணிகள் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக ரயில் பயணிகள் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல்வேறு பணிகள் முழுமையாக நிறைவு பெறாத நிலையில் தற்போது முடிவுற்ற எஸ்கலேட்டர் மற்றும் லிஃப்ட் ஆகியவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்னும் திறக்கப்படாமல் உள்ளது. இதேபோன்று ரயில் நிலைய வாயிலில் குளிர்சாதன வசதியுடன் ஓய்வறை அமைக்கப்பட்டு இன்னும் திறக்கப்படாத சூழல் இருக்கும் நிலையில் பொதுமக்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் அடுத்த நடைமேடைகளுக்கு செல்ல மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இதேபோன்று முடிவற்ற கழிவறையையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உடனடியாக திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் திருவாரூரில் இருந்து வரும் ரயில்களை மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 3வது நடைமேடையுடன் இணைப்பதற்கான பணிகள் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. எனவே இப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என ரயில் பயணிகள் சங்கத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 40 ஆண்டுகளுக்குப் பிறகு மயிலாடுதுறை பேரளம் திருநள்ளாறு மார்க்கமாக வேளாங்கண்ணிக்கு புதிய ரயில் வருகின்ற மே 20ஆம் தேதி முதல் இயக்கப்பட உள்ளது. இதனை வரவேற்பதாகவும் அப்போது தெரிவித்தனர்.